வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன தோல்வியை சந்திச்ச உடனே தங்களை ஒரு துரதிர்ஷ்டசாலியா நினைச்சுக்கிறது. அப்படியே ஒரு குற்ற மனப்பான்மையை, ஒரு தாழ்வு மனப்பான்மையை மனசுக்குள்ள வளர்த்துக்கிறது. மனுஷன்னா தவறு செய்வாங்க, சின்ன சின்னதா சில தவறுகள், பொய்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்று ஏதோ ஒன்று நடந்திருக்கும் வாழ்க்கையில. இயல்பு அது, இது தவிர்க்க முடியாது. அப்படி சின்ன தவறுகள் செய்வதனாலே அதுக்குள்ள அதை பெரிய குற்ற மனப்பான்மையா தங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டு, தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு அந்த செயல்பாடாகவே தங்களை நினைச்சுக்கிறது. வாழ்க்கையே முடக்கி போன மனிதனாக, நம்பிக்கையற்ற மனிதனாக, ஒரு செயலற்ற மனிதனாகவே நிகழ்காலத்தையும் வாழ்றது, அது எதிர்காலத்தையும் பார்த்து பலர் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. காரணம், இந்த மாதிரி தங்களோட செயல்பாடுகளுள்ள தங்களை தொடர்புபடுத்திக் கொள்வது, அதனால் வரக்கூடிய குற்ற மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, செயலற்ற தன்மை. சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவங்க கூட சிறையில் அடைக்கிறாங்க. ஏன் சிறையில் அடைக்கிறாங்கன்னா, மனம் திருந்துவான். திருந்தினா அவனோட செயல்பாடுகள் மாறும். அப்ப செயல்பாடுகள் மாறினா அந்த மனிதன் வேற மனிதனா மாறிடலாம். தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம் செயல்பாடுகள் நாம் அல்ல, நம் செயல்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. யோசிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா ஒரு 10 வருஷமாடி செஞ்ச ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு சிரிப்பா வரும். நம்மள செஞ்சோம், அப்ப அந்த செயல்பாடு நாம் அல்ல, இன்னைக்கு வேற ஆளா நம்ம இருக்கோம். இன்னைக்கு செய்யற ஒரு விஷயத்த 10 வருஷங்கள் செய்வோம்னா செய்ய மாட்டோம், ஏன்னா அன்னைக்கு வேற ஒரு மனிதனா இருக்கும். அப்ப நம் செயல்பாடுகள் நாம் அல்லன்ற ஒரு தெளிவு கொண்டோம்னா, நாம் சந்தித்த தோல்விகள், அவமானங்கள், இல்லை ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இது எதுவுமே நம்மளை பாதிக்காது. நிகழ்காலத்துல நம்ம செயலற்ற மனிதராக இருக்க மாட்டோம். நிகழ்காலத்துல ஒரு செயல்களை செய்யக்கூடிய மனிதராக, நம்பிக்கையுள்ள மனிதனாக, சுறுசுறுப்பான மனிதராக, ஆக்கப்பூர்வமான மனிதராக வாழ்வதற்கு நம் செயலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையான உண்மையை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நிகழ்காலத்துல நம்ம செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். அப்படி நிகழ்காலத்தில் செயல்பாடுகள் நின்றாண்டா எதிர்காலமும் வருங்காலமும் மிக இனிமையாக, அருமையாக இருக்கும். ஸோ புரிந்து கொள்வோம், நாம் நம் செயல்கள் அல்ல என்ற விஷயத்தை. நல்ல சிந்தனையில் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.